हाय फ्रेंड्स ईद பெருநாளுக்கு நல்ல கிரீமியா டேஸ்டியா ஹெல்த்தியா கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சமும் சேர்க்காத ஹெல்த்தியான இந்த மக்கனா அதாவது தாமரை விதையை வைத்து செய்யற இந்த மக்கனா ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் 1/2 லிட்டர் போல பாலை பேன்ல சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். பால் காஞ்சி வர நேரத்துல ஒரு 15 நம்பர் போல பாதாம் பருப்பு ஓவர் நைட் ஊற வச்சிருந்தேன். அதனுடைய தோலை நம்ம நீக்கி விட்டு எடுத்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அடுத்து ஒரு பவுலில் 50 கிராம் அளவுக்கு மக்கனா அதாவது தாமரை விதையை சேர்த்துக்கிறேன். அது கூடவே தோல் நீக்கிய நல்ல ஊறின பாதாம் பருப்பு, 10-12 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக குங்குமப்பூவை சேர்த்து விட்டுக்குங்க. அடுத்து காய்ச்சின பாலை சுட சுட சேர்த்து விட்டுக்கலாம். 1/2 லிட்டர் ஃபுல்லாக சேர்த்து விடாமல் ஒரு 50 ml போல் தனியாக நிறுத்தி விட்டு மீதியை சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாம். 30-40 நிமிஷம் அது ஒரு பக்கம் அது மட்டும் ஊற விட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம 50 ml பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 1/4 கப் பால் சூடாக இருக்கும் போதே அது கூட 2 டீஸ்பூன் பட்டரை சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பட்டர் அந்த பால்லே நல்லா கரைந்து வரணும். அதாவது பால் அந்த அளவுக்கு வெது வெதுப்பு இருந்தால் கூட போதுங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இடையில ஒரு தடவை மக்கனாவை ஓப்பன் பண்ணி நல்லா மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு கவர் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர், 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குங்க. அது கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற பால் கலவையிலிருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மீதம் உள்ளதையும் சேர்த்து மறுபடியும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா க்ரீமியாக சூப்பராக கண்டென்ஸ்டு மில்க் ரெடி ஆயிடுச்சுங்க. அது ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 40 நிமிஷத்துக்கு அப்புறம் மக்கனாவை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா ஊறி வந்த அந்த மக்கனாவை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. பிளெண்ட் பண்ணதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்குங்க. அது கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற கண்டென்ஸ்டு மில்க் 4-5 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்து விட்டுக்குங்க. அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான பழங்கள்னு பார்த்தோம்னா நான் கொஞ்சம் சப்போட்டா பழம், கொஞ்சம் மாதுளம் பழம், கொஞ்சம் வாழைப்பழம், கொஞ்சம் ஆப்பிள்னு நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பமான பழங்களை எடுத்துக்குங்க. எல்லா பழத்துண்டுகளையும் சேர்த்து விட்டுக்கலாம். கடைசியா 10-12 போல கருப்பு திராட்சையை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. சப்போஸ் நீங்க கண்டென்ஸ்டு மில்க் வேணான்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதிலாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கிரீமியான இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை ரெஃப்ரிஜிரேட்டர்ல 1/2 மணி நேரத்திற்கு வச்சு சில்லுன்னு பரிமாறி விட்டுக்குங்க. இந்த ஈதுக்கு கண்டிப்பா இதை செய்து பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.